ஹை கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு டைம் டிராவல் மூவியை கொண்டு வந்திருக்கேன். ஸோ மூவியோட ஒன்லைனர் பார்ப்போமா? ஸோ இமேஜினரி பண்ணுங்க, 1999 இருக்கிற ஒருத்தர் கூட 2022 இருந்து நீங்க பேச முடிஞ்சிருச்சுன்னா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை. ஸோ இந்த மூவியோட செம மைண்ட் ப்ளோவிங் ஸ்டோரி. 1999 to 2022 23 வருஷம் கேப். ஆனால் ஒரு மெசேஜ் 2 டைம் லைனை கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல். ஸோ இதை பாஸ்ட்டை மாற்றின ஃபியூச்சர் மாதிரி தெரியும். ஆனால் இந்த மூவியில் இருக்கிற ஒரு சின்ன டிசிஷன் 2 பேரோட லைஃப்பை எப்படி தலைகீழ மாற்றுச்சுன்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிருவீங்க. 1999 இருக்க ஒரு பையனும் 2022 இருக்கிற ஒரு பொண்ணும் 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரி. நான் கேரண்டியா சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த மூவி சிம்பிள் லவ் ஸ்டோரி மாதிரி தான் தெரியும். ஆனா இது கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தா தான் எவ்வளவு பெரிய டைம் டிராவல் ட்விஸ்ட்ன்றத புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சைட்ல ஒரு பொண்ணு அவ வீட்டுல இருக்கிற ஆம் ரேடியோவை ஃபர்ஸ்ட் வாட்டி வெளியில எடுத்து அதுல இருக்க டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி சுவிட்ச் எல்லாம் போட்டு அதை ஆன் பண்றா. சோ அதை எடுத்து அவ பேசி பாக்குறா. ஆனா அது ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட பேர் கிம் யாங். அவன் யூனிவர்சிட்டியில மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறான். இப்ப சடனா அவனோட ஃப்ரெண்டு வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்மிஷன் கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்த கிம் யாங் உண்மையா சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நம்ம காலேஜுக்கு ஒரு டாப்பர் பொண்ணு வந்திருக்கா, அவளுக்காக தான் இந்த காலேஜே வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பொண்ணு இன்னும் முழுசா வந்து சேரல. அந்த பொண்ணு எப்படியாச்சும் நம்ம காலேஜ்ல வந்து சேரணும், அதுக்கு ஏதாவது வழி போடணும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி காலேஜுக்குள்ள போயிடுறான். போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பப்ளிக் டெலிஃபோன்ல பேசுறான். நான் உங்க ஜூனியருங்க, என்னோட பேர் கிம் யாங். இன்னைக்கு 6 மணிக்கு ஜிம்மி பார்ல பசங்கள ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, கண்டிப்பா வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவனும் அவனோட கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அங்க சாரும் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அனுப்பி விட்டுறாரு. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கா. என்னோட பேரு சியோ ஆன்சோல், நீங்க காலேஜ்ல தானே இருக்கீங்க, அந்த மீட்டப்புக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கணும், கண்டிப்பா நீங்க வரணும், நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் பில்டிங்ல வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்கு போகிறான். கிம் யாங் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறான். 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கிட்ட போய் நீங்களா சியோ ஆன்சோல் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அது என்னோட பேரு தான், பட்டுன்னு நம்ம ஹீரோவும் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் கிளப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நான் ஓரியன்டேஷனை மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் இந்த கேம்பஸை எனக்கு சுத்தி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. இதுல என்னங்க இருக்கு, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டு போகிறான். ஃபர்ஸ்ட் கிட்டார் வாசிக்கிற இடத்துக்கு கூட்டு போகிறான். அவங்களும் அதை கேட்டு இருக்கப்ப பட்டுன்னு நம்ம ஹீரோவும் இது உங்களுக்கு செட் ஆகாது, ஆமா தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் படத்துக்கு கூட்டு போகிறான். அதுல பாத்தீங்கன்னா அதிகமா சாவடிக்கிற சீனாவே இருக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் வேணான்னு சொல்லிடுறா. கடைசியா ஒரு இடத்த வச்சு ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதை கேட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சியோ ஆன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர்ல இருக்கிற ஒரு ஆம் ரேடியோவை பார்க்குறாங்க. அது எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசையா இருக்குன்னு சொல்லி கிம் கிட்ட போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டோரை திறக்கிறதுக்கு 2 பேரும் ஒரே நேரத்தில் கை வைக்கிறாங்க. பார்த்தா 2 பேருக்கும் கை வச்ச உடனே ஒரு மாதிரி ஷாக் அடிக்குது. கான் சொல்லும் என்ன ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு பேட் லக் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே டின்னருக்கு போகிறாங்க. இவங்க சாப்பிட்டு இருக்கப்ப அப்ப யாருன்னு தெரியாத ஒருத்தன் இவங்க பக்கத்துல வந்து உக்காடுறான். என்ன படிக்கிற அப்படின்னு அந்த ஆன்சோல் கிட்ட போய் கேட்கறான். நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இப்ப நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்ஜினியர் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் முட்டாளு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இன்னொரு வாட்டி வேற ஏதாவது சொன்னா உனக்கு அவ்வளவுதான், மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப நீ என்ன கேட்டேன்னு சொல்லி சண்டை போட வரான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை அந்த இடத்த விட்டு கூட்டு போயிடுறாங்க. வெளியில வந்து அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அவனோட கையை பிடிச்சி அவ கூட்டு போகிறா. பார்த்த உடனே அவ மேல அவனுக்கு அட்ராக்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிம் யாங்கும் அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு அவனும் கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அந்த ஒரு பொண்ணு அந்த ஆம் ரேடியோவை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொன்னதுனால அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஆம் ரேடியோவை இவன் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனோட மாக்மேன் கிட்ட போய் பேசுறான். அது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆமை. இன்னைக்கு நடந்ததெல்லாம் அதுகிட்ட சொல்லி பேசுறான். ஸோ அடுத்த நாள் காலையில 2 பேரும் காலேஜில் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு அவளோட ட்ரீம் எல்லாம் சொல்றா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நான் மேனுஃபேக்சர் பண்ணணும், நான் ஒரு சின்ன ஃபேக்டரி ஆரம்பிச்சு அதுல நிறைய பணம் சம்பாதிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ என்ன பண்ண, உனக்கு எதுவும் ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனு நான் உன்னை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான்.
கேட்டவனே அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் புரியல, அப்படியே ஸ்டெக் ஆகி போயிடுறா. அவனும் அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு பயத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு நைட்டு அவனோட மார்க் மேன் கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். தெரியாம நான் கிஸ் கேட்டு சொதப்பி வச்சிட்டேன்னு சொல்லி. அப்ப சடனா இவன் எடுத்துட்டு வந்த ஆம் ரேடியோல இருந்து ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. இவனும் ஓடி போய் அங்க இருக்கிற சேர்ல உட்காடுறான். அப்ப அந்த ஆம் ரேடியோல இருந்து சீக்கியூ யாரா இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது. அப்ப கிம்மும் மைக் எடுத்து உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லி கேக்குறான். வாவ், இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷப்படுறா. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஆம் ரேடியோ யூஸ் பண்றீங்களா சொல்லி கிம் கேக்குறான். ஆமா, ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே, நம்ம 2 பேரை பத்தி இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா, இந்த ஒரு புக்லயும் அதான் போட்டிருக்கு. எது உங்ககிட்ட புக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா கேக்குறான். இது எங்க அப்பா அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க, நான் முன்னாடியே இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரிங்க, என்னோட பேரு கிம் யாங், நான் ஹானிக்யூ யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறேன். அட, நானும் அதே யூனிவர்சிட்டி தான், இது உண்மையாவா அப்படின்னு சொல்லி நம்ம கிம் கேக்குறான். நான் என்னோட அசைன்மெண்ட்டுக்காக நான் ஒரு ஸ்டேஜ்ல இன்டர்வியூ எடுக்கணும், அந்த அசைன்மெண்ட்டுக்கு நான் உதவி செய்யலாமா? நீங்க எனக்கு அந்த புக்கை கொடுத்தா ரொம்பவே உதவியா இருக்கும், நீங்க அந்த புக்கை கொடுத்தா நான் எல்லாமே கத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? நாளைக்கு நீங்க ஓல்டு பில்டிங் வந்துருங்க, அங்க மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவனும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாரும் அந்த இடத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இவன் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு கட்டத்துல இவனால அங்க நிக்க முடியாம அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவனுக்காக அந்த இடத்துல 2 மணி நேரமா மழையில நின்று இருக்கிறா. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து அவளை அந்த இடத்த விட்டு கூட்டு போகிறான். விட்டு அங்க இருக்கிற நூடுல்ஸை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணோட தலையில கையை வச்சு, உன்னோட உடம்பு கொஞ்சம் ஹீட்டா இருக்கு, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரையை போட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிடுறான். சைட்ல சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு கோல்டு வந்துருது. இப்ப கிம்மும் நீங்க வரேன்ட்டு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் மழையில 2 hours உங்களுக்காக வெயிட் பண்ணேன் தெரியுமா? எனது எவ்வளவு வெயில் அடிக்குது, மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, நான் உங்ககிட்ட சாரி கேட்காதனால பொய்யெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு வெளியில மழை பெய்யறத மைக்கு மூலியமா கேட்க வைக்கிறா. அதை அவன் கேட்டுட்டு, வீட்டுல ஏதோ ஃப்ரை பண்றீங்க, அது மழை பெய்யுதுன்றீங்களா, என்கிட்டயே போய் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அந்த பொண்ணு ஒண்ணு புரியாம ஃப்ரையா அப்படின்ற மாதிரி கேட்கறா. பட்டுன்னு 2 பேரும் ஒரு சிக்னலும் கட் ஆயிருது. ஸோ அடுத்த நாள் ஆம் ரேடியோல பேசின அந்த பொண்ணோட காலேஜ்ல அசைன்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்குது. அதுல இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட பிரசன்டேஷனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிம் யோனி என்ற ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, நீனும் தானே இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல கலந்துகிட்ட, உன்னோட அசைன்மெண்ட் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னும் அந்த அசைன்மெண்ட் நான் முழுசா முடிக்கல, கூடிய சீக்கிரத்துல முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இந்த சில நம்ம கிம் பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாண்டு இருப்பான். ஸோ அந்த ஒரு பால் பாத்தீங்கன்னா ஆன்சோல் கிட்ட போயிருக்கும். ஆன்சோலை பார்த்த உடனே சைக்கிள் எடுத்து உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஆன்சோலும் சோகத்தோடய அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அப்ப அன்னைக்கு நைட்டே அவன் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஆன்சோல் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது சொன்ன உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு பொற ஏறிடுது. கண்டிப்பா நாளைக்கு சொல்லுவேன், அதை நீ பார்க்க தானே போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ஆம் ரேடியோல 2 பேரும் பேசிக்கிறாங்க. உன்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, அதுக்காக ஒன்னும் ஸ்மார்ட் போனா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு, நீ யூனிவர்சிட்டியில எத்தனாவது விஷயம் படிக்கிற? நான் 1995ல படிக்கிறேன். 1995 அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சிட்டு, நான் 2021ல படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்ட கிம்மும் அந்த பொண்ணு பைத்தியம்டா அப்படின்னு அந்த மார்க்மேன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஆமா, இப்ப 1999 தான் நடக்குது, நீ நம்ம 2021ன்ற, ஒழுங்கா போய் நீ ஒரு டாக்டரை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிம் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணுமே சரி உன் ஃபோன் நம்பரை கொடு, அதுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவனும் நம்பரு கொடுக்குறான். பார்த்தா நம்பரு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0ல இருந்து நம்பரா அப்படின்னு அந்த பொண்ணு குழம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு பார்த்தாலும் ஃபோன் போகல. கடைசியில அந்த பொண்ணு இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இருக்கிற ஃபோன் பூத்துல நீ நம்பர் எழுதிட்டு போ, இது கரெக்டா இருக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் காலைல வந்து லைன்ல நின்று அங்க இருக்கிற ஃபோன் பூத்துல நம்பர் எழுதிட்டு போகிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று அந்த ஒரு பொண்ணு அந்த போன் பூத்துக்கு வரா. வந்து கிம் ஏதாவது எழுதி இருப்பானா சொல்லி தேடிட்டா சொன்ன மாதிரி அவன் எழுதி வச்சுட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் குழம்பிதான் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் சொல்றா. 95லே படிச்சாலும் அது பெரிய விஷயம், உன்னை ஏமாத்துறதுக்காகவும் நைட்டோட நைட்டா வந்து எழுதிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலன்ட்டு கோவமா அந்த இடத்து விட்டு போயிடுறா. இந்த சைட்ல கிம் பாத்தீங்கன்னா ஆன்சோல உன்னை நான் மீட் பண்ணும், நீ கிரீன் ஹவுஸுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆன்சோல என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் உன்கிட்ட தப்பா பேசிட்டேன். அதுக்கு அந்த ஒரு பொண்ணுமே ஓகே சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இந்த சைட்ல நம்ம கிம் கூட டைம் டிராவல்ல பேசுற பொண்ணு அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறா. யூனிவர்சிட்டின்ற பெரிய காலேஜை டிராப் பண்ணிட்டு அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் காலைல வந்து லைன்ல நின்று அங்க இருக்கிற போன் பூத்துல நம்பர் எழுதிட்டு போகிறான். அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்றா. இவனும் காலைல வந்து லைன்ல நின்று அங்க இருக்கிற போன் பூத்துல நம்பர் எழுதிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் சொல்றா.
இப்படி பண்ணிட்டு இருக்கிற, வந்து காலேஜ்ல படி, அதான் உனக்கு முக்கியம். நீ ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்ப வேலையை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ என்னை பத்தி கவலைப்படாத, எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, காசு சம்பாதிக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமால, நான் ஏன் உன்னை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப நடந்த விஷயத்த நம்ம கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. எப்பயோ கிராஜுவேட் ஆயிருக்கணும், ஸோ அவன் லைஃப் அவனே வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ கிம்மோ ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அவளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, நீ என்கிட்ட ஏதோ உதவி கேட்கணும்னு சொல்லி நினைச்சியே, என்னதுன்னு சொல்லி கேட்கறா. நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டே சொல்லி நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டேட்டிங் அட்வைஸ் கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவளும் நான் சொல்ற மாதிரியே பண்ணு, பொண்ணுங்களுக்கு பசங்க ட்ரெஸ் நீட்டா இருந்தாதான் பிடிக்கும், அது மட்டும் இல்லாம உன்னோட ஹேர் ஸ்டைலை நீ புதுசா மாத்து. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றதுதான் இவன் கேட்டு செய்ய, இந்த மாதிரி அடுத்த நாள் அவன் காலேஜுக்கு போகிறான். ஆண் சொல்ல நம்ம கீமா பாக்குறா. பார்த்த உடனே அவளும் ஷாக் ஆகி போய் நின்றுறா. அதுக்கப்புறம் நைட் டைம்ல ஒரு நல்ல பாருக்கு கூட்டு போ, தெரிஞ்சு அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் அன்னைக்கு நைட்டு ஆண் சொல்ல பாருக்கு கூட்டு போகிறான். இது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றா. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு புது மூவிக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனு கூட்டு போகிறான். பார்த்தா மூவியை பார்த்து சிரிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் கேம் விளையாட கூட்டு போகிறான். குரூப் போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ல யார நீ இன்டர்வியூ எடுத்திருக்கேன்னு சொல்லி கேட்க, அவளும் நான் 1999ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அவரு 1999ல யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காரு. மேமும் உன்னோட தீம் என்னன்னு சொல்லி கேட்க, அவளும் சிரிச்சுக்கிட்டே கனவு மற்றும் காதல் அப்படின்ற மாதிரி சொல்றா. அடுத்த கிளாஸ்ல சப்மிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸை முடிக்கிறாங்க. இந்த சில கிம் பாத்தீங்கன்னா சியோ ஆன்சோல் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் சொல்லி நிக்கிறான். அவனும் அவனோட காதலை சொல்றான். உடனே அவளும் சரின்ற மாதிரி சொல்லிடுறா. கேட்ட உடனே அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த விஷயத்த அந்த ஒரு பொண்ணு கிட்ட சொல்றான். அதனாலதான் என்னோட காதலை அடைஞ்சேன், ரொம்பவே நன்றின்ற மாதிரி சொல்ல, கேட்ட அவளும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. சரி, நீ யார லவ் பண்ற? அதுக்கு அவளும் அவனோட ஃப்ரெண்ட சொல்றா. இவனும் ஒரு சில அட்வைஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுக்கறான். இதை கேட்ட அவளும் அந்த பையன் கிட்ட போய் சந்தோஷமா பேசுறா. சோ பேசிட்டு வந்த உடனே இந்த விஷயத்த எல்லாமே நம்ம கிம் கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கப்ப சடனா அவளோட லேப்டாப்பை பார்த்து 1995ல எந்த இன்ஜினியரிங் பிரான்ச் படிச்சீங்க சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்லி சொல்றான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்க அப்பாவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படிச்சாரு. உங்களுக்கு கிம் யோன் சங்க தெரியுமான்னு சொல்லி கேட்க, இது எப்படிங்க அவரை தெரியும் சொல்லி கேட்க, இது வேற யாரும் இல்ல, அது என்னோட அப்பா தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆமா, நானும் அவனும் ஹைஸ்கூல்ல இருந்து ஒன்னாதான் படிச்சோம். ஆமா, இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே கிம் யோன் சங்கோட பொண்ணுன்னு. ஆமா, நான் அவரோட பொண்ணு தான். திடீர்னு கிம்மு கோவப்பட்டு, என்னங்க என்ன கலாய்க்கிறீங்களா, ஏங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்லங்க, உண்மையாலே அவர் என்னோட அப்பா தான், நம்மளனாலும் சரி இது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப நம்ம ஒரு டைம் டிராவல் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்படியா? இது என்னால நம்ப முடியலங்க, உண்மையாவா சொல்றீங்க? இப்ப இந்த ஆம் ரேடியோ, ஆமா இது எங்க அப்பாவோட ஹைஸ்கூல்ல இததான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொல்றா. இப்ப நானும் அதை தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப அவ ஃபேடான ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டி இருக்கான்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனும் அந்த ஆம் ரேடியோவை சுத்தி முத்தி பார்த்துட்டு, நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒண்ணு ஒட்டிடல அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ கவனமா பாருங்க, அது லெஃப்ட் சைட்ல தான் ஒட்டிட்டு இருக்கோம், இப்படி ஒண்ணு ஸ்டிக்கர் ஒட்டி இல்லன்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவளும், அப்ப என்னோட அம்மாவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஏங்க, எனக்கு எப்படிங்க உங்க அம்மாவை தெரியும்? என்னோட அம்மா பேரு சியோ ஆன்சோல், அவங்கள உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்காங்க. கேட்ட உடனே நம்ம கிம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணு என்னோட அம்மான்னு சொல்றது அது வேற யாரும் இல்ல, நம்ம கிம் லவ் பண்ற கேர்ள் ஃப்ரெண்டு தான். ஒரு நிமிஷம், என்கிட்ட விளையாடாதீங்க, சும்மா தானே சொல்றீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஐயோ, நான் உண்மையாதான் சொல்றேன், எங்க அப்பா அம்மா பத்தி நான் ஏன் போய் சொல்லணும்? என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. அதுக்கு கிம்மோ சிரிச்சுக்கிட்டே, இது ஒரு படமா எடுத்தாவாச்சும் நல்லா இருக்கும், என்கிட்ட போய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க அப்பா அம்மாவும் ஸ்கூல்ல கப்புள்ஸா ஃபேமஸா இருந்திருக்காங்க, தெரியாதா என்ன அப்படின்னு சொன்ன உடனே கோவத்துல அங்க இருக்க ஆம் ரேடியோவை வடிச்சு போட்டுறான். உடனே அந்த பொண்ணுக்கும் சிக்னல் கட் ஆயிருது. இவளும் அவங்க அப்பா அம்மா ரூமுக்கு போகிறா. பார்த்தா சியோ ஆன்சோல் போட்டோவும் கிம் ஃப்ரெண்டு போட்டோவும் அங்க மாட்டி இருக்கு. மட்டும் இல்லாம மார்க்மேனும் அங்கதான் இருக்கிறான். சோ இந்த சைட்ல நம்ம கிம் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறான். அப்ப சியோ ஆன்சோலும் நம்ம கிம் ஃப்ரெண்டும் ஒன்னா இருக்கத பாக்குறான். அவனும் பயத்துல ஓடி போய் அவனை அப்படியே தள்ளி விட்டுறான். உனக்கு ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேக்குறான். சாரா தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சோல கூப்பிட்டு போய் பேசுறான்.
உனக்கு மேக்ஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேள், நான் உனக்கு சால்வ் பண்றேன். அது மட்டும் இல்லாம நீ எங்க போனாலும் என்ன மட்டும் கூட்டு போ சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அப்ப சடனா கிம் ஃப்ரெண்ட் அந்த சைட்ல வரான். இத பார்த்த கிம்மும் உடனே ஆன் சோலை கட்டி பிடிச்சி அவன்கிட்ட இருந்து மறைச்சிடுறான். அது மட்டும் இல்லாம ஆன் சோலுக்கு நடக்கிற இன்டர்வியூல இவனும் பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப ஆன் சோலோ, இது என்னோட இன்டர்வியூ, நீங்க எந்த போய் ஆகணும், பரவாயில்ல நான் இங்கே ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிம் சொல்லிடுறான். உடனே கிம்மோட ஃப்ரெண்டு வந்து அவனை வெளியில அனுப்பி விடுறான். அவளை பார்த்துட்டு இருக்கிறதுதான் சரி, ஆனா எனி டைமாவும் அவளை பார்த்து இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு அனுப்பி விட்டுறான். இவனும் ரொம்ப நேரம் வெளியில உட்காந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஆன் சொல்லி கிம் ஃப்ரெண்ட் எல்லாமே நம்ம கிம் வீட்டுக்கு வராங்க. கிம் அவனோட வீட்டை தான் சுத்தி காட்டுறான். அப்ப ஆன் சொல்லு அங்க இருக்க ஆம்ரேடியை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறா. இல்ல நான் உனக்கு அப்புறமேட்டா யூஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிம் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆன் சொல் போகும்போது இவங்க 2 பேரும் எடுத்த போட்டோவை அந்த ஆம்ரேடியோ வெப்சைட்ல ஒட்டிட்டு போயிடுறா. இதை பார்த்த உடனே அவனுக்கும் பயம் ரொம்பவே கூடி போயிருது. அந்த டைம் டிராவல்ல பேசின அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஆன் சோலும் வெப்சைட்ல போட்டோ ஓட்டிட்டு போயிடுறா. இந்த சைட்ல டைம் டிராவல்ல பேசின பொண்ணு அப்பாவோட ஆல்பம்ஸ் தான் எடுத்து பாக்குறா. அதுல கிம்மோட ஃப்ரெண்டும் கிம்மும் இருக்கிறான். சோ அது மட்டும் இல்லாம அதுல கிம்மோட பேரும் போட்டிருக்கு. பார்த்த உடனே அவளுக்கும் நடந்தது எல்லாமே புரிய வருது. இந்த சைட்ல மியூனி அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவங்க கூட நான் ஆம்ரேடியோல பேசியிருக்கவே கூடாது, அவரு சடனா காணாம போயிட்டாரு, அவரு தான் எங்க அம்மாவோட முதல் காதலன், அவரை நான் சேர் பண்றதா சொல்லி தப்பு பண்ணிட்டேன், மட்டும் இல்லாம அவர் காதல்ல முட்டாளா இருந்திருக்காரு, அவர் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்கல அப்படின்னு அவ ஃபீலிங்கா சொல்றா. அவர் ரொம்பவே நேசிச்சாரு, இப்பதான் எனக்கு அது புரியுது, இதனாலதான் எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, நீ சொன்னதுனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நாசமாயிருச்சு, இதை பத்தி கவலைப்படாத, அவங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைட்ல நம்ம கிம்மோட காலேஜ்ல பாஸ்கெட் பால் போட்டி நடக்குது. அதுல நம்ம கிம் விளையாண்டு இருக்கும் போது ஆன் சோலும் வந்து சேர் பண்றா. அப்ப சடனா ஆன் சோல் பக்கத்துல கிம்மோட ஃப்ரெண்டு உட்காடுறான். இதை நம்ம கிம்மும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறான். அப்ப கிம் விளையாண்டு இருக்கும் போது கோவத்துல அங்க இருக்க ஒருத்தவனை கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே கோவத்துல ஓடி போய் அவனை அடிக்கிறதுக்கு போகிறான். கிட்ட எத்தனை வாட்டிடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனை தடுத்து அந்த இடத்த விட்டு அவனை கூட்டு போயிடுறாங்க. இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேண்டேஜ் போட்டு வெளியில வரான். ஆன் சொல்லும் அவன் கிட்ட போய், உனக்கு எதுவும் அடிப்படல, அவன் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல அவன் என் ஃப்ரெண்டு தான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த சைட்ல நம்ம கிம் அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்ப அங்க இருக்க மார்க்மேனும் கதவு திறந்து வச்சதுனால வெளியில போகுது. அப்ப சடனா மார்க்மேன் கிட்ட பேசணும்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அவனோட இடத்துல மார்க்மேனை காணோம். பார்த்தா கிம்மும் வீட்டை சுத்தி தேடுறான். பார்த்தா மார்க்மேனு வீட்டுக்குள்ளேயே இல்ல. அப்ப அவன் வெளியில போய் பாக்குறான். பார்த்தா மார்க்மேன் போன காலச்சி தெரியுது. அந்த காலச்சி பாக்குறான். பார்த்தா காலச்சி சடனா மறைஞ்சிருது. பார்த்தா மார்க்மேன் மாடியில இருந்து கீழே குதிச்சிருப்பான் சொல்லி பயந்துடுறான். இவனும் மாடியில இருந்து கீழே வந்து தேடி பாக்குறான். பார்த்தா எங்கேயுமே காணோம். மார்க்மேன் எனக்குன்னு யாருமே இல்ல, என்னை விட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறான். ஸோ சடனா அப்ப மழையும் பெய்யுது. கிம்மு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு ஸ்டெக் ஆகி போய் நிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஆன் சோலும் கிம்மோட ஃப்ரெண்டும் ஒன்னா இருக்காங்க. இத பார்த்தா அவனுக்கு மனசே உடஞ்சி போயிருது. அது மட்டும் இல்லாம மார்க்மேனும் அவங்க கூட தான் இருக்கிறான். சோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டே கிளம்புறான். இவன் லவ் பண்ண பொண்ணு இவனை விட்டு போயிருவான்னு முன்னாடி தெரிஞ்சும் எவனோ தடுக்க ட்ரை பண்ணாலும் அவனால முடியல. இவன் முன்னாடி லவ் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். முதல் முறையா அவனுக்கு மனசால பிடிச்ச ஒரு பொண்ணு, ஆனா அவ கூட இருக்க ஆசைப்பட்ட நேரத்துல தான் அவனை விட்டு தூரமா போயிட்டா. சோ சில பிரிவுகளுக்கு ரீசன் இருக்கும், ஆனா அந்த வலிக்கு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரேக்கப் ஸ்டோரியை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ல 2022 இருக்கிற கியோமி காலேஜுக்கு அவ பேசிட்டு இருந்த ஆம்ரேடியோ எடுத்துட்டு வந்து கிம் பாஸ்ட்ல அவனோட லவ் ஸ்டோரி பத்தி பேசிட்டு இருந்தத காலேஜ்ல சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றா. இவ சொன்ன லவ் ஸ்டோரியை கேட்டு எல்லாருமே அது எல்லாத்துக்கும் பிடிச்சி போய் இவளுக்கு கிளாப் தட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காலேஜை முடிச்சுட்டு வெளியில வரும்போது அப்ப அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து அவ கிட்ட ஒரு புக்கை கொடுக்கறான். ஸோ இதை பாரு, இது அவரா கூட இருக்கலாம். அதுக்கு அவளும் யாருன்னு சொல்லி கேட்க, அதாமா அவன் கூட அவன் கம்யூனிகேட் பண்ணானே. ஸோ கிம் வச்சுக்கிற புக் ஷாப்பை அவகிட்ட காட்டுறான். நீ அவன் இருக்கிற இடத்துக்கு போய் பாரு, கண்டிப்பா அவனோட புக்கை அவன் சைன் பண்ணுவான். இதை கேட்ட அவளும் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க லைன்ல நின்று அவனை பார்க்கறதுக்காக போகிறா. இப்போ அவ புக்கை கொடுக்கறா. சோ சைன் போட்டு உங்களோட பேர் என்னன்னு சொல்லி அதுக்கு அவனும் கிம் மியூனி அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே கிம்மும் அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு சைன் போட்டு புக்கு கொடுக்க, என்னோட மார்க்மேன் இப்போ இருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான்.
ரொம்பவே நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. ஸோ போகும்போது நீங்க தான் என்னோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் போகும்போது அவனோட ஃப்ரெண்டு கிட்ட லவ் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்னாயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டோரி முடியுது. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு போங்க கைஸ்.